யூடியூப் கால்ட்ரா பாத்தீங்கன்னா ஏடிஎம்னு ஒரு ஆப் ஜோஹோ மூலமா லான்ச் பண்ணாங்க. இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. அது என்னங்கறத நான் சொல்றேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இல்ல இதுல. அதுதான் பெரிய மைனஸாவே இருக்கு. யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதனால நிறைய வீடியோஸும் வருது. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் கம்மியா இருக்கறனால உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ரெண்டாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆப்ல நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. தமிழ் வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணா கிடைக்கவே மாட்டேது. நார்த் இந்தியன்ஸ் வீடியோஸ் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கு. ஹிந்தில தான் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது. இது பாத்தீங்கன்னா பெரிய மைனஸாவே இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டி. சோ குவாலிட்டி இஷ்யூ இதுல இருக்கு. 720p குவாலிட்டி வரையும் தான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. 1080p அதுக்கு மேல உள்ள குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க முடியாது. 720p தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். சோ நாலாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் வியூஸ் தான் கிடையாது. மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல அப்லோட் பண்ண முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய வீடியோ தான் அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல மைனஸா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆப்போட பிளஸஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் ஃப்ரீ. சோ யூடியூப்ல ஆட் நிறைய வரும். இதுல பாத்தீங்கன்னா ஆடே வராது. இதுதான் பெரிய பிளஸா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் தான். இந்த ரெசல்யூஷன்ல உள்ள குவாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா பர் செகண்டுக்கு எவ்வளவு எம்பி யூஸ் ஆகுதுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது உண்மையா பெஸ்டா இருக்கு. சோ எவ்வளவு எடுத்துக்கிறாங்கிறது இதுலயே அவங்க மென்ஷன் பண்றதால பெரிய பிளஸா இருக்கும். அதே ரெசல்யூஷன்ல உங்களுக்கு ஆடியோ மட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது உண்மையாவே பெரிய பிளஸாவே இருக்கு. அண்ட் ஃபைனல் பாயிண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டர்ஸ் இல்ல மோஸ்ட்லி இல்லன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால உங்களுக்கு புதுசா நீங்க வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க, புதுசா சேனல் ஓபன் பண்றவங்க பெரிய பிளஸா இருக்கும். சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இப்பயே கிரியேட்டர் ஆகலாம். பெரிய யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச பிளஸ் அண்ட் மைனஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால பாக்குறவங்க நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல பாக்குறவங்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.